இப்போ ஒரு ஃபேமிலி வந்து ஒரு டோலை கிராஸ் பண்ணி டெய்லி வேலைக்கு போகணும். அந்த டோலோட பிரைஸ் வந்து 100 ரூபி இருக்கு அப்படின்னா ஒரு தடவை என்ட்ரிக்கு வந்து 100 ரூபா பே பண்ணுவார், ரிட்டர்ன் வர்றதுக்கு 50 ரூபா பே பண்ணுவார், பாதிக்கு பாதி. ஸோ ஒரு நாளைக்கு 150 ரூபா பே பண்ணுவார். இதுவே ஒரு 200 ரூபா பண்ணாரு அப்படின்னா எவ்வளோன்றது கீழே தெரியும். கவர்மெண்ட் ஸ்கீம் படி நம்ம பே பண்ணோம் அப்படின்னா 15 ரூபாய் தான் ஒரு 200 தடவைக்கு அவர் பே பண்ற மாதிரி இருக்கும் இந்த 3000 ஸ்கீம்குள்ள வந்தாரு அப்படின்னா. ஆனா இந்த 3000 ஸ்கீம் வந்து நிறைய டிஃபிகல்ட்டான ஒரு இது கீழே வந்து இருக்குன்றது வந்து யாருக்குமே தெரியாது. இது வந்து கன்ஃபார்மா பண்ணியே ஆகணுன்றது வந்து ஒரு இது கிடையாது. ஃபாஸ்டாக் வந்து பழையபடியுமே எல்லாரும் யூஸ் பண்ணலாம். இந்த 3000 ரூபாய் ஸ்கீமே போட்டுக்கலாம். ராஜ்மார்க் யாத்ரா அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் மூலியமா இந்த 3000 ஸ்கீம் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. .com வந்து நான் இதுல ஸ்கிரீன்ல வந்து பிளே பண்றேன், பாத்துக்கோங்க. ஸோ இதுல வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதோட ரூல் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. எல்லா பீப்புளுக்குமே இது சரியா வருமானா இதை ஃபுல்லா வாசிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்கீம் வந்து 3000 பே பண்ணி 200 தடவை வந்து ஒரு டோலை வந்து இல்ல இந்தியாவுக்குள்ள எத்தனை டோலை வேணா கிராஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு டிஃபால்ட்டான ஒரு இது என்ன அப்படின்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹைவேஸை மட்டும்தான் நம்ம வந்து ஃப்ரீயா கிராஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு சில டோல்கேட்ஸ் வந்து வந்திருப்பாங்க, அதை வந்து நீங்க கிராஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து தனியா பே பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க 200 தடவைக்கு மேல 1 இயர்க்குள்ளேயே 6 மந்த்க்குள்ள அந்த டோலை வந்து 200 தடவைக்கு மேல போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் 6 மந்த் வந்து எனக்கு இருக்குமா அப்படின்னா கிடையாது. நீங்க மறுபடியும் ஒரு 3K வந்து பே பண்ணி தான் மறுபடியும் அந்த ஸ்கீமை வந்து வாங்கிக்கிற முடியும்னு சொல்றாங்க. அதுவும் இந்த ஸ்கீம் வந்து ஓன் போர்ட் வெஹிக்கிள் வந்து வச்சிருக்கவங்களுக்கு தான் இது யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஒரு பிசினஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியுமா அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு என்ட்ரிக்கே ஒரு டோல் குறைஞ்சிருமா அப்படின்னா குறைஞ்சிரும் தான். ஒரு என்ட்ரிக்கு அப் அண்ட் டவுன் வந்து 2 குறையும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. டோல்கேட்ஸ்ல மட்டும்தான் அப் அண்ட் டவுனுக்கும் சேர்ந்து 1 வந்து குறையுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த டோல்ல வந்து குறையுன்றது எந்தெந்த டோல்ல வந்து குறையுன்றது அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. இந்த 3K மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா டீட்டெயிலுமே மெசேஜ் மூலியமா தான் வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபரும் கொடுத்து ஆப்பும் வைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு மூளை வந்து சொல்லுது. நீங்க வந்து எது வேணும் அப்படின்ற வந்து யோசிச்சுக்கோங்க. ஆனா என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா இப்ப நீங்க ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மதுரைக்கு போறீங்க அப்படின்னா ஒரு டோலை வந்து கிராஸ் பண்ணணும். அந்த டோல்ல வந்து நீங்க 95 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் என்ட்ரிக்கு. நீங்க ரிட்டர்ன் வர்றீங்க அப்படின்னா ஆஃப் வந்து 45 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு மந்த்துக்கு ஒரு தடவை போறீங்க அப்படின்னா 150யும் 2 மந்த்க்கு போறீங்க அப்படின்னா 300 வரும். நீங்க 2 தடவை 1 மந்த்ல போனீங்க அப்படின்னா இதுவே இயர் கணக்குல போனீங்க அப்படின்னா அதுவே 3K வந்துடும் போல. ஸோ நம்ம வந்து ஒரு பெனிஃபிட்டாவும் இது இருக்கு. அதை தாண்டி எல்லா டோல்கேட்லயுமே இது யூஸ் ஆகுமா அப்படின்னா கிடையாது. ஒரு சில டோல்கேட்ல வந்து யூஸ் ஆகும், ஒரு சில டோல்கேட்ல வந்து